வெல்கம் டு கேரளா ராக் 3.0. நாளைக்கு தேதி பார்த்தீங்கன்னா வந்து 10/7/2024 50-50 102வது ட்ரா வந்து ப்ளே பண்ண போகிறேன் நண்பா. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு ரிசல்ட் வந்து ரிவ்யூ பண்ணிடலாம். இன்றைக்கி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா வந்து 954 அப்படி நம்பர் வந்து ரிசல்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பரான நம்பர்னே சொல்லலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா வந்து ரிப்பீட் நம்பர் பார்த்தீங்கன்னா வந்து 9ஆம் நம்பர் வந்து ரிப்பீட் நம்பராக கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து 2 எதிர்பார்த்தோம், ஆனால் வந்து 9ஆம் நம்பர் வந்து வின்னிங் கொடுத்துருக்கான். அதேமாரியே பார்த்தீங்கன்னா வந்து இங்கே பாருங்கள், அதேமாரி வீக்லியிலே பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து 494 அப்படிங்கிற மாதிரி ரிசல்ட்டாக கொடுத்துருந்தாங்க ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி, அதாவது ஸ்ரீசக்தியில். அதே நம்பர் பார்த்தீங்கன்னா வந்து ரிப்பீட் நம்பர் வந்து 94 ஒரு சூப்பரான நம்பராக கொடுத்துட்டாங்க. இதுலேருந்து கொஞ்சம் வாட்ச் பண்ணி தான் வந்து இந்த நம்பரை வந்து ஏதோ ஒரு போர்டில் வந்து வச்சிருக்கலாம். ஆனால் வந்து நம்ம வந்து ரிப்பீட் நம்பர் 2 தான் வந்து கெஸ் பண்ணி தான். அதேமாரி பெண்டிங் நம்பர் பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து 5ஆம் நம்பர் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. பி போர்டில் பார்த்தீங்கன்னா 16 நாளாக பெண்டிங்லேயே இருந்தால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து ஓப்பன் ஆயிருக்கு. மற்ற வந்து 5 நம்பர் மற்ற 2 போர்டுலையுமே பெண்டிங்கில் தான் இருக்குது. கூடி சீக்கிரம் அது வந்து ப்ளே ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கே. நாளைக்கு கூட ப்ளே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, அதேமாரி நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கில் வந்து கரெக்டான நம்பர் எதுவும் மேட்ச் ஆகலை. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பேட் லக்குன்னு சொல்லலாம். நாளைக்கான கெஸ்ஸிங் நம்பர் என்னென்னு பார்க்கலாம் நண்பா. அதுக்கு முன்னாடி வந்து இப்போ தான் நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட் டைமாக பார்க்கலாம், மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ப கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆகும். அப்போ தான் வந்து உங்களால் உடனே வந்து அதை வியூ பண்ணி பார்க்க முடியும். ஓகே, 10ஆம் தேதி கெஸ்ஸிங் நம்பர் பாருங்கள். டேவில் பார்த்தீங்கன்னா வந்து 954 331 729 லாஸ்ட் 3 டேஸ் நம்பர் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். இதில் ரிப்பீட் நம்பர் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம 2 எதிர்பார்த்தா, ஆனால் 9 வந்து ரிசல்ட்டாக கொடுத்துருவோம். நாளைக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட் நம்பர் வந்து 4 வரதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. நாளைக்கு வந்து ஆல் போல ட்ரை பண்ணிக்கிறது 4ஆம் நம்பர் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வின்னிங்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. அதேமாதிரி வீக்லி பார்த்தீங்கன்னா வந்து 912 885 2 வாரமும் பார்த்தீங்கன்னா வந்து சிங்கிள்ஸ் டபுள்ஸ் விளையாண்டுருக்கான். கிட்டத்தட்ட அதுக்கு முன்னா வாரம் நாளைக்கு டபுள்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 50-50 ஏற்கனவே சொல்லியிருக்கேன். 50-50னாவே நமக்கு வந்து டபுள்ஸ் வரது வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. நாளைக்கு டபுள் நம்பர் வரமே இருந்தால் உங்கள் கெஸ்ஸிங்கில் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் 4ஆம் நம்பர் வரமே இருந்தால் கூட வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, அதேமாதிரி பெண்டிங் நம்பர் பாருங்கள். இது எல்லாமே வந்து 10 நாளைக்கு மேலே வராது இருக்கிற நம்பர் பெண்டிங் நம்பரு. நமக்கு 2ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா வந்து ஏ போல் வந்து 11 நாள் பெண்டிங்கில் இருக்கான். அதேமாதிரி 3ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா வந்து சி போல் வந்து 44 நாள் பெண்டிங்கில் இருக்கான். கிட்டத்தட்ட இன்னொரு 6 நாள் தான் இருக்குது 50 அடிக்க. கூடி சீக்கிரம் வந்து போர்டு வின்னிங் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. சி போர்டில் கொஞ்சம் எல்லாருமே வந்து ஒரு 5 சிங்கிள்னாச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த 6 நாள் மட்டும். அதேமாதிரி 4ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா வந்து ஏ போர்லையும் பி போர்லையும் 10 நாள் வந்து பெண்டிங்கில் இருக்குது. அதேமாதிரி 5ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா வந்து ஏ போர்டில் வந்து 25 நாள் பெண்டிங்கில் இருக்கான். கிட்டத்தட்ட 1 மந்த் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். இன்னொரு 5 டேஸ் தான் இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கில் 5ஆம் நம்பர் வர மாதிரி இருந்தால் ஏதோ ஒரு போர்டில் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஏ போர்டில் கூட வச்சு ட்ரை பண்ணி பாருங்க. அதேமாதிரி சி போர்டில் பார்த்தீங்கன்னா வந்து 13 நாள் வந்து பெண்டிங்கில் இருக்கான். 6ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா வந்து சி போர்டில் வந்து 11 நாளும், 7ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா பி போர்டில் வந்து 11 நாள் பெண்டிங்கில் இருக்கான். அதேமாதிரி 8ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா வந்து சி போர்டில் வந்து 33 நாள் பெண்டிங்கில் இருக்கான். நம்ம அதேமாதிரி பார்த்தீங்கன்னா 0 பார்த்தீங்கன்னா வந்து பி போர்டில் வந்து 32 நாள் பெண்டிங் இருக்கான். இது அதிகமாக பெண்டிங் நம்பர் பார்த்தீங்கன்னா வந்து 3ஆம் நம்பரும் 8ஆம் நம்பர் 0 இந்த 4 நம்பர் தான் அதிகமான பெண்டிங்கே இருக்குது. நாளைக்கு வந்து 0 வரதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. 0 4மே ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு கெஸ்ஸிங்கில் பவர் நம்பர் பார்த்தீங்கன்னா வந்து 954 அப்படி நம்பர் நேற்று ரிசல்ட் எடுத்திருக்கோம். இன்ட்டு ஃபார்முலா கோடு பார்த்தீங்கன்னா 54 13 நம்பர் நமக்கு ஃபார்முலா கோட கிடச்சிருக்கு. இது நம்ம இன்ட்டு பண்ணோமா 51 640 02 அப்படி நம்பர் நமக்கு ஷோ ஆகும். நம்ம எப்போவுமே பார்த்தீங்கன்னா வந்து இந்த 2 நம்பர் விட்டுட்டு தான் எடுப்போம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா 640 அப்படி நம்பர் வந்து நமக்கு ஷோ இருக்குது. இதை பேஸ் பண்ணி தான் நமக்கான கெஸ்ஸிங் வீடியோ சொல்லியிருக்கேன். நாளைக்கான கெஸ்ஸிங் வீடியோவாக இந்த நம்பர் வந்து உங்களுக்கு வந்து உங்கள் கணிப்பில் வந்து மேட்சிங் ஆச்சுன்னா வச்சு ஸ்மாலாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதேமாரி நம்ம வந்து இந்த பேட்டர்ன் யூஸ் பண்ணி வந்து நிறைய வின்னிங் கொடுத்துருக்கோம். சிங்கிளும் சரி 3 வின்னிங் நம்பரும் கொடுத்துருக்கோம். அதாவது கேரளா 2.0 அப்படிங்கிற சேனல் வந்து ஃபஸ்ட்டில் கொடுத்துருக்கோம். அந்த சேனலில் வந்து கூடி சீக்கிரம் பார்த்தீங்கன்னா வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணிடலான்பா. அது ஒரு சில காரணத்தில் வந்து கொஞ்சம் வீடியோ அப்லோட் பண்ண முடியாத காரணத்தினால இருக்குது. சிங்கிள் நம்பர் பார்த்தீங்கன்னா வந்து ஏ போல் வந்து 6ஆம் நம்பர் 2ஆம் நம்பரும் கொடுத்துருக்கேன். பி போலில் பார்த்தீங்கன்னா 4ஆம் நம்பர் 9ஆம் நம்பரும் கொடுத்துருக்கேன். சி போலில் பார்த்தீங்கன்னா வந்து 0 8 கொடுத்துருக்கேன். இந்த 640 அப்படி நம்பர் பார்த்தீங்கன்னா வந்து ஏபிசி அப்படி டேரெக்டாகவே கொடுத்துருக்கேன். உங்களுக்கு உங்கள் கெஸ்ஸிங்கில் ஏதாவது நம்பர் வரமே இருந்தால் போர்டு வந்து மேட்ச் பண்ணி பாருங்கள் நம்ப. இன்னைக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதேமாரி பார்த்தீங்கன்னா வந்து சப்போர்ட் நம்பராக பார்த்தீங்கன்னா வந்து 6க்கு வந்து 2 கொடுத்துருக்கேன், 4க்கு வந்து 9 அப்படியே பவர் நம்பராக தான் கொடுத்துருக்கேன். அதேமாதிரி 0க்கு பார்த்தீங்கன்னா வந்து 8ஆம் நம்பர் வந்து சப்போர்ட் நம்பராக கொடுத்துருக்கேன். என்றைக்குமே வந்து சிங்கிள் எல்லாருமே வந்து ப்ளே பண்ணுன்னா கம்பல்சரி வந்து சப்போர்ட் நம்பர் வச்சு ப்ளே பண்ணணும்பா. சப்போஸ் நீங்கள் வந்து எவ்வளோக்கு வந்து ப்ளே பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும்பா. சப்போஸ் ஒரு 500 ரூபாய்க்கு வந்து நீங்கள் வந்து விளையாடுறீங்கன்னா ஒரு 400 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பிடிச்ச கெஸ்ஸிங் நம்பரில் வச்சுக்கோங்க, டார்கெட் நம்பரில். அதேமாரி வந்து சப்போர்ட்டுக்காக ஒரு 5 சிங்கிள் வந்து சப்போர்ட்டுக்காக வச்சுங்க, 5 சிங்கிள் வச்சுக்கோங்க. 2 நம்பர் எதை அடித்தா கூட அந்த லாஸ் ஆன அமௌண்ட் வந்து ரெக்கவர் பண்ணி கொடுத்துரும். அதுக்காக வந்து ஒரு பேலன்ஸ் அமௌண்ட்டுக்காக வந்து சொல்லப்போனால் பார்த்தீங்கன்னா ஒரு இன்சூரன்ஸ் மாரி, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, அதேமாரியே பார்த்தீங்கன்னா வந்து ஏபிபிசி ஏசியில் பார்த்தீங்கன்னா வந்து 64 46 44 40 04 07 60 06 78 48 அப்படி நம்பரை கொடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபார்முலா வந்த நம்பர் அப்படியே டேரெக்டாக கொடுத்துருக்கேன், விட்டா அப்படி தான் கொடுத்துருக்கேன். நமக்கு வந்து 6 செட்டு வரும். அதேமாரி பார்த்தீங்கன்னா 48 இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஏற்கனவே வீக்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து 31
31 பிசியில் அதேமாரி பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி அடித்த ரிசல்ட்டை உல்ட்டா பண்ணி கொடுத்துருந்தோம். அதாவது 549 நினைக்கிறேன். இந்த நம்பர் உல்ட்டா பண்ணி கொடுத்துருந்தோம். அதேமாரி வந்து நாளைக்கான ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து 48 வர மாரி இருக்குது. அந்த அதாவது வீக்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து இந்தமாரி பேட்டர்ன் இருக்குது நண்பா. அதனால தான் வந்து 48 அப்படி நம்பர் கொடுத்துருக்கேன். எல்லோரும் ட்ரை பண்ணி போயிருந்தேன். இந்த நம்பர் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் 48. அதேமாரி 3 நம்பர் பார்த்தீங்கன்னா வந்து 640 ஃபார்முலா வந்த நம்பர் அப்படி டேரெக்டாக கொடுத்துருங்க. அதேமாரி 078 இந்த நம்பர் ஒரு 7ஆம் நம்பர் வந்து பி போர்டு வரதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து வீக்லி சார்ட்லேயே எடுத்து பார்த்தேன். அதாவது 50-50 வந்து 7 வந்து அதிகமாக விளையாடுற நம்பர், அதாவது டபுள்ஸாக விளையாடுற நம்பர். அதனால தான் வந்து 7 சென்டர் வச்சு கொடுத்துருக்கேன். உங்கள் கெஸிங்கில் வந்து 7 வர மாரி இருந்தால் ஏ போர்டு சி போர்டு வந்து வேறு ஏதாவது நம்பர் வச்சு மேட்ச் பண்ணி பாருங்கள், வின்னிங்கான வாய்ப்பு இருக்கும். அதேமாதிரி 648 நான் சொல்லியிருந்தேன் 48ங்கிற நம்பர் வந்து சார்ட்டில் கொடுத்துருக்கேன். அதனால தான் வந்து 648 நம்பர் கொடுத்துருக்கேன், பிசியில் வச்சு கொடுத்துருக்கேன். அதேமாதிரி வந்து 593 இது வந்து ஒரு சேசி நம்பராக வந்து ப்ளே பண்ணலாம் அப்படிங்கிறத டே 1 என்னிலேருந்து எடுத்துருக்கேன். கரெக்டாக வந்து 30 நாள் ப்ளே பண்ணி பார்க்கலாம். இந்த நம்பர் வந்து எல்லாருமே ப்ளே பண்ணி பாருங்கள். இந்த நம்பரில் உங்களுக்கு பிடிச்ச நம்பரை ஒரு சேசி நம்பர் எடுத்து அந்த நம்பர் வருதோ இல்லையோ டெய்லியுமே அந்த நம்பரை வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். என்றைக்கோ ஒரு நாள் கண்டிப்பாக வந்து வின்னிங் கொடுத்துரும். அதேமாதிரி பாக்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து 046 048 கொடுத்துருக்கேன். சென்டர் போர்டு 4 வச்சு தான் கொடுத்துருக்கேன். ஒரு நம்பர் ஏற்றி இறக்கி தான் வச்சுருக்கேன் 6. அதனால தான் வந்து 046 அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருக்கேன். அதேமாதிரி 048 பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து ஏபியில் வந்து 04 அப்படிங்கிற மாதிரி வச்சு கொடுத்துருக்கேன். பி போர்டு ஃபோக்கஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். உங்கள் கெஸிங் வந்தால் இதை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அதேமாதிரி 4 நம்பர் பார்த்தீங்கன்னா 16 40 ஃபார்முலா வந்து நம்பர் அப்படியே டேரெக்டாகவே கொடுத்துருக்கேன். அதேமாதிரி 75 85 அதேமாதிரி 25 93 இது வந்து சேசிங் நம்பரை ப்ளே பண்ணலாம். ஒரு 1 மந்த்துக்கு மாதிரி ப்ளே பண்ணி ஏற்கனவே சொல்லிட்டேன். இது வந்து 4 நம்பரை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி உங்களுக்கு பிடிச்ச நம்பர் எதாக இருந்தாலும் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். வின்னிங்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஏன்னா நம்ம கெஸிங் டெய்லி விளையாடுறத விட டெய்லி வந்து ஒரு நம்பர் சேசிங் நம்பரை ப்ளே பண்ணிக்கலாம். அட்லீஸ்ட் நீங்கள் வந்து போடுற அமௌண்ட்னாச்சும் ரிட்டர்ன் கிடச்சிரும். அதுக்காக தான் சொல்லியிருக்கேன். டெய்லியும் வந்து ப்ளே பண்ணுறீங்களா இருந்தால் ஒரு நம்பர் சேசிங்காக எடுத்து ப்ளே பண்ணுங்கள். ஒரு நாள் கண்டிப்பாக வின்னிங் கொடுக்கும். இந்த நம்பரில் நண்பர் உங்களுக்கு பிடிச்ச நம்பர் எந்த நம்பராலும் வைத்து அந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணிக்கங்க. வந்து நாளைக்கு சிங்கிளில் பார்த்தீங்கன்னா வந்து பி போர்டு வந்து 4 வரதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. நாளைக்கு சிங்கிளில் ட்ரை பண்ணுறீங்க வந்து பி போர்டு வந்து 4 வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வின்னிங்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அதேமாதிரி சப்போர்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா வந்து சி போர்டு வந்து 8 வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் சிங்கிளில். அதேமாதிரி ஆல் போலில் வந்து ட்ரை பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா வந்து 4ஆம் நம்பர் வந்து ஆல் போலில் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து வின்னிங்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒரு லிமிட்டாக மட்டும் ப்ளே பண்ணி பாருங்கள் நண்பா. அதேமாதிரி ஏபி பிசி ஏசியில் பார்த்தீங்கன்னா வந்து 48 வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் என்னுடைய கெஸிங் பார்த்தீங்கன்னா வந்து பிசியில் வந்து அது வரதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் பிசிலையும் வச்சு கூட ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கெஸிங்கில் ஏதாவது நம்பர் வர மாரி இருந்தால் இதில் வந்து போர்டு சேஞ்ச் பண்ணி வச்சு பாருங்கள். அதேமாரி 3 நம்பரில் பார்த்தீங்கன்னா 640 648 இந்த நம்பர் வந்து டார்கெட் நம்பர் எடுத்திருக்கேன். இந்த நம்பர் ப்ளே பண்ணி பாருங்கள், வின்னிங்கான வாய்ப்பு இருக்கும். அதேமாதிரி பாக்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து 046 இல்லை 48 இந்த ரெண்டுமே வந்து ப்ளே பண்ணி பாருங்கள், வின்னிங்கான வாய்ப்பு இருக்கும். அதேமாதிரி 4 நம்பரில் பார்த்தீங்கன்னா வந்து நான் ஃபார்முலா நம்பர் தான் கொடுத்துருக்கேன். உங்கள் கெஸிங்கில் தான் வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள், இல்லைன்னா வேண்டாம். ஓகே, அதேமாரி உங்களுடைய கெஸிங் எல்லாமே கீழே கமெண்ட் பாக்ஸு கீழே எல்லாமே போஸ்ட் பண்ணுங்க நண்பா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.